ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைனிடால் போனோம். எதுக்காக போனோம் அப்படின்னா, அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, காஞ்சிதாம் சொல்லிட்டு. காஞ்சிதாம் ஆசிரமத்துக்கு தான் காரில் போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கீழே கத்கோடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் நம்ம காரில் போனோம். ஒருத்தருக்கு 200 ரூபா. அதுவரை எல்லோரும் ட்ரெயினில் போயிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஹோட்டலில் தங்கிட்டு மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவாங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணோம். நேராக போய் அங்கே ஹோட்டலில் தங்கிட்டோம். ரூம் போட்டு அங்கேயே தங்கிட்டு நாங்களே கார் செலவு பஸ்காரங்க அவங்களே கார் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கார் ஏற்பாடு பண்ணி மேலே போயிட்டோம். மேலே 200 ஒருத்தருக்கு, ஒரு பர்சனுக்கு 200. மேலே அங்கே போக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். கூத்துக்கு வாமிட் வரவங்களுக்கும் பயங்கரமான வளைவு. கண்டிப்பாக எனக்கெலாம் வாமிட் வந்துருச்சு. ஒரே தடவை வாமிட் எடுத்துட்டேன். மாத்திரை கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் மாத்திரையை சாப்பிட்டு நின்று போச்சு. அப்படி உள்ளவங்க மாத்திரையெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா பயங்கரமான வளைவு. ஆனால் அதுக்கு மேலே நைனிடால் போகலை. ஏன்னா அதே ரொம்ப டயர்டாகிடுச்சு. இன்னும் இவ்வளோ தூரம் போய் பஸ்ஸில் தான் போனோம். மிட் நைட் பஸ்ஸில் போய் அதுக்கப்புறம் நேராக போய் டெல்லியிலேருந்து மிட் நைட் பஸ்ஸில் கத்கோடம் போயிட்டு அங்கே போய் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ரூம் போட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு நேராக 200 கொடுத்து காரில் போயிட்டோம். அப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் ஆசிரமத்தில் சுத்தமாக ஆள் இல்லை. சனி ஞாயிறுலாம் பயங்கர கூட்டம் இருக்கும். கூட்டம்லாம் இல்லை. கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. 5 நிமிஷம் தான் உள்ளே போனால். உள்ள ஃபோட்டோ வீடியோலாம் அலௌடு கிடையாது. 5 நிமிஷம் தான் போயிட்டு நேராக வெளில அங்கே பக்கத்துலேயே பார்த்தா ஸ்வீட் கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்வீட்லாம் வாங்கிக்கலாம். ஸ்வீட்டை வாங்கி நீங்களே தான் பண்ணிக்கணும். அவங்க கையிலலாம் கொடுக்க முடியாது. ஸ்வீட்டை நம்மளே கையில் வச்சு பண்ணிக்க வேண்டியது. அங்கே ஆஞ்சநேயர், அம்மன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் எல்லாம் வச்சுருக்காங்க. ராமர், அதுக்கப்புறம் அந்த பெரியவர் வச்சுருக்காங்க. காஞ்சிதாம் யார் நீம் கரோலி பாப்பா அவர் நம்ம அப்படியே அம்சம் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டக்கடலை பிரசாதமாக கொஞ்சம் தராங்க. ஒரு கரண்டி தருவாங்க. வெளியிலேருந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான். நேராக எல்லாருமே நைனிடால் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து நேராக நைனிடால் போயிடுவாங்க. போய் அங்கே போய் ஸ்டே பண்ணி அங்கே ஃபுல்லாகவே லேக்கு அது இது விளையாட்டு அதெல்லாம் ரொம்ப. இப்போவே பார்த்திங்கன்னா குளிருது. அங்கே ஒரே குளிருது. சொட்டரும் கொண்டு போகல, ஆஃப் தான் போட்டிருந்தோம். குளிருது, ஒரே குளிர் தாங்கலை. அங்கே போகிற அன்றைக்கி பயங்கர மழை வேறு பெஞ்சுதான் ராத்திரி. அப்படி ஒரு குளிர். 2 பக்கமும் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ குளிராக இருக்குங்க. ரொம்ப குளிர் சொல்ல முடியாது. ஆனால் மழை பெஞ்சிருக்கு. ராத்திரியில் குளிர். ஹோட்டல்லேருந்து பார்த்தா வியூலாம் தங்கியிருந்தது. பார்த்தா ஃபுல்லாகவே மலைகள் தெரிஞ்சு ரொம்ப நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. நல்ல ஹோட்டல்லேருந்து தெரியுது. அதனால் அங்கேயே நாங்கள் கால் பண்ணோம். அதுக்கப்புறம் நேராக போய் பார்த்துட்டு நாங்கள் நைனிடால்லாம் போகலை. உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சுட்டு மறுபடியும் நேராக கீழே அங்கேயே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கிட்டோம். லோக்கலில் பஜார்லாம் சுற்றிட்டு நைட்டு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கேயே ட்ரெயின் நைனிடாலுக்கு போகிறவங்க அதுதான் ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த ட்ரெயினில் ஏறி வந்துட்டோம். அந்த ட்ரெயினில் காலையில் 7 மணிலேருந்து சாப்பிடவே இல்லை. காலையில் 7 மணி 7:30 8:30 கிளம்புது. இந்த சாப்பாடே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இப்போ தான் சாப்பிட்றோம். 5:30 மணிக்கு தான் சாப்பிட்றோம். நேராக ட்ரெயினில் எவ்வளவு அப்படின்னா, டெல்லி டு வெறும் 130 ரூபா தான். இதே அன்ரிசர்வில் வெறும் 60 ரூபா. எவ்வளோ சீப்பாக தராங்க பாருங்கள். வெறும் 130 ரூபாய்க்கு தான் நாங்கள் பண்ணோம். ஏசி அதெல்லாம் கிடைக்கல. அதனால் நாங்கள் நார்மலில் தான் பண்ணினோம். அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். இனிமேல் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போடுறேன். ஏகப்பட்ட வீடியோ எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றா போடுறேன். மலைக்கு மேலே கோயில்கள்லாம் இருக்குது. கோயில்கள்லாம் போனேன். எல்லாமே உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. பிரமாதமாக இருக்கும். நாங்களும் இயற்கை காட்சிகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது.
தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ரூ. 200 வந்து ரொம்ப நல்லது. வேனில் கூட்டு போகிறாங்க. அதில் வந்து 150 சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேயே வந்து பஸ்ஸெல்லாம் வந்து விட்ருக்காங்க. காஞ்சிபுரம்க்கு சின்ன வேன் போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான், கம்மியாக வந்து போகுது. நீங்கள் தனியாக காரில் போனோம் அப்படின்னா 200 போக 200 வர 200. நீங்கள் வந்து வெயிட் பண்ண சொன்னால் நான் 5 நிமிஷத்துல வெளில வந்துட்டோம். 1/4 மணி நேரத்தில் திருப்பி அதே இதில் வந்து நீங்கள் கீழே வந்துடலாம். ரொம்ப வந்து நாங்கள் உடனே வந்துட்டோம். ஏன்னா கீழே தான் ஹோட்டல் போட்டிருக்கோமே, அங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் போகணும். ஹோட்டல் போகணுன்னா நீங்கள் நைனிடால் தான் வந்து போகணும். அங்கேருந்து போகிறவங்களாம் நைனிடால் சுற்றி பார்த்துட்டு அங்கே தான் தங்குவாங்க. நாங்கள் இப்போ நைனிடால் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா நானும் வீட்டுக்காரர் தான் வந்து போயிருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரர் தான் போயிருந்தோம். அதனால் நைனிடால் வந்து பொண்ணு இப்போ காலேஜில் இருக்கா, வரட்டும் அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகல. ஏற்கனவே நைனிடால் வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் போக வேண்டாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம். எதுக்கு 1500 2000 ஹோட்டல் கொடுத்து வேஸ்ட்டாக சுற்றி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரெண்டு பக்கம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரெண்டு பக்கம் மலைகள், அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. போகும்போது பாருங்கள் கோயில் பார்த்தோம். இந்த கோயில் வரும்போது பார்த்துக்கலாம் விட்டுட்டோம். இந்த கோயில் வரும்போது ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். கோயிலுக்குள்ளே போய் பெரிய பெரிய சிலைகளாக இருக்கும், ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதை பற்றி ஃபுல் வீடியோவையும் அடுத்தது போடுவேன். என்ன அடுத்தது இன்னும் ரிட்டர்ன் போடுவேன், கோயில் போடுவேன். இன்னும் நிறைய போட வேண்டியது. இதெல்லாம் முடித்து நேராக கோயிலுக்கு போனோம். முடிஞ்சு மலை மேலே ஏறி அதுக்கப்புறம் இறங்கணும். ஏன்னா கீழே வந்தால் காஞ்சிபுரம் சொல்லிட்டு. ஆனால் ஃபோட்டோ வீடியோ வந்து உள்ளுக்குள்ளே அலோடு கிடையாது, வெளியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கோயிலெலாம் ஒரு சின்ன ஆசிரமம், அதுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது. அங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. நீங்களே ஸ்வீட் வாங்கி நீங்களே வந்து பெருமாளுக்கு வந்து காட்டிக்கலாம். அப்படியே கையில் வச்சுக்கிட்டு நீங்களே வந்து காட்டிக்கலாம். ஆனால் விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. சும்மா வாங்கலாம் சொல்லி பாருங்கள். இதாக இருக்குது ஆசிரமம் பாருங்கள், காஞ்சிபுரம்னு சொல்லி ஜூஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே குளிருது பாருங்கள், அவ்வளோ விலை. எதை எடுத்தாலும் 50 ரூபா. சும்மா அப்படி நிறைய வச்சுருக்காங்க. செயின் வளையல் அதெல்லாம். அப்புறம் ஸ்வீட்டு எல்லோரும் 1/4 கிலோ 1/2 கிலோ யாராருக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு போய் பார்த்து அப்புறம் வந்துடுறாங்க. சுண்டல் பிரசாதம் வந்து சுண்டல் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக. வெளியிலேருந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். சோப்பு கலரில் இருக்கா தான் ஆசிரமம். ஆசிரமம் இப்படி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நேராக திரும்பிட்டோம். அது பக்கத்து வரையும் கார் போகும். இது வெளியிலேருந்து எடுத்து வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே வந்து பார்த்தா தண்ணி கொஞ்சோண்டு ஓடுது, நதி ஓடுது கொஞ்சம். அதில் நிறைய மீன்கள் இருக்குது. இந்த ஆத்தங்கரை ஓடுது, அதில் நதி ஓடுது, நிறைய மீன் இருக்குது பாருங்கள். விசேஷ நாட்களாக 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. ஏகப்பட்ட கூட்டம் வரும். சனி ஞாயிறுனா எக்கச்சக்கம் கூட்டம் வரணும் சொன்னாங்க. கோயில் பக்கத்துலேயே காரை நிறுத்துறாங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம், ஆசிரமத்தை பார்த்துட்டு வந்துடலாம்.
கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நைனியில் போனால் பார்த்துக்குவாங்க. இருக்க இங்கே ஒரு 5-6 கடை இருக்குது. ரொம்ப கடை கிடையாது, கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. பக்கத்தில் தங்க ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருமே அங்கே நைனிடால் தங்குறாங்க. இங்கேருந்து தங்கிறதுனா ஒரு 3 கிலோமீட்டர் தான் போகணும். அதனால் நாங்கள் கீழே தங்கி பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாமே 50 ரூபா 100 ரூபா தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக கோயில் ஆசிரமத்தை பார்த்துட்டு வாங்க. நன்றி வணக்கம்.